Hello மக்களே, this is Miss Anonymous and you're on Hello Dubai podcast. 2025ஓட வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் இது. ஸோ எபிசோட மங்களகரமாக ஒரு மோட்டிவேஷன் கோட்டோட ஆரம்பிக்கலாம். பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. மகாத்மா காந்தி சொன்னது அப்படின்ட்டு நம்ம நம்பிகிட்ருக்கோம். எஸ், மகாத்மா காந்தி பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட் பீப்புள் வைட்லி இதை பிலீவ் பண்ணுறாங்க, லைக் மகாத்மா காந்தி தான் சொன்னார் அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கலாம், இந்த கோட் போட்டு மகாத்மா காந்தி அப்படின்னு மிஸ் அட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மண்டேலா எஃபெக்ட். நெல்சன் மண்டேலா நம்ம எல்லாருக்கும் தெரியல, சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு பெரிய புரட்சியாளர். 27 years வந்துட்டு ஜெயிலே இம்ப்ரிசண்டாக இருந்திருக்காரு. அண்ட் தென் வென் ஹீ கேம் அவுட் அவர் பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. 2013 ஹீ பாஸ்ட் அவே. ஸோ 2013 பாஸ் ஆகும்போது இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் அஸ்ன்னு யோசித்த பீப்புளை விட லாட் ஆஃப் பீப்புள் வேர் கன்ஃபியூஸ்ட். இவர் இப்போதான் பாஸ் ஆகிறாரா, இவர் 1990s பாஸ் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, நாட் ஜஸ்ட் ஒன் கண்ட்ரி பீப்புள், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் வேர் கன்ஃபியூஸ்ட். பிகாஸ் எல்லாருமே வைட்லி என்ன பிலீவ் பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா, இவர் ப்ரிசன்டில் இருக்கும்போதே ஒரு 1990s நெல்சன் மண்டேலா பாஸ்ட் அப்படின்ட்டு. லாட் ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டு இதை ரிப்போர்ட் பண்ணனால ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை ஸ்டடி பண்ணாங்க. எல்லா பீப்புளுமே ஒரு ஃபால்ஸ் இன்ஃபோவை நம்புகிறாங்க அப்படின்ட்டு. தென் தே ஃபிகர்ட் அவுட் தட் திஸ் இஸ் கலெக்டிவ் ஃபால்ஸ் மெமரி, தட் இஸ் மண்டேலா எஃபெக்ட். இதை இன்னும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை அப்படின்ற ஒரு டயலாக் நம்ம எல்லாருமே கேட்டு போகிறோம். நாயகன் மூவியில் கமல்ஹாசன் பேசுகிற ஒரு டயலாக் அப்படின்ட்டு நம்ம நம்பிகிட்ருக்கோம். பட் நோ, இப்படி ஒரு டயலாக் எந்த மூவிலையுமே கிடையாது. த ஆக்சுவல் டயலாக் என்ன அப்படின்னா, 4 பேருக்கு உதவணுன்னா எதுவுமே தப்பில்லை. ஓகே, வி காட் த ஹோல் பாயிண்ட் ராங் ஹியர். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லைன்னு மூவிஸ்லாம் கூட வந்துருச்சு. பட் இப்படி ஒரு டயலாக் கமல்ஹாசன் சொல்லவே இல்லை. திஸ் இஸ் வாட் வி கால் இஸ் கலெக்டிவ் ஃபால்ஸ் மெமரி. சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டே வாழ்கிறதுனால ஈவன் இஃப் இட்ஸ் ஃபால்ஸ் இன்ஃபோ நம்ம அதை அப்படியே நம்பிடுறோம். பட் நம்ம ஒரு டைம் எடுத்து இன்டெப்த்தாக பார்த்தோன்னா தான் தெரியும், இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அ லை. And in this episode, I'm going to talk about the lies we love. The lies we love to say and believe in. So without any delay, let's get started. The very first lie என்னன்னா, வாழ்க்கை ஒரு வட்டம். There is this விஜய் மூவி, அதில் விஜய் இந்த டயலாக் சொல்லுவார், வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இதில் தோக்குற விஜய்ப்பா ஜெயிக்கிறவ தோப்பா, அது நீ இன்னும் புரிஞ்சிக்கல, ஆனால் சீக்கிரம் புரிஞ்சுப்ப அப்படின்ட்டு. 14 years ஆச்சு இந்த மூவி வந்து, எனக்கு இன்னும் இந்த டயலாக் புரியல. ஏன்னா வாழ்க்கை இஸ் நாட் அ ஃப்ரிக்கிங் வட்டம். வட்டத்துக்கு ஒரு ஸ்டார்ட்டும் இருக்காது, ஒரு எண்டும் இருக்காது. அதே மாதிரி லைஃப் ஒன்றும் ஒரு சர்க்கிள் இல்லை. வி டோன்ட் ஸ்டம்பிள் அப்பான் சேம் மொமெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆன். ஒன்ஸ் உன் கையிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா அது போயிடுச்சு, பாய் பாய். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சுற்றுறதுனால வி டோன்ட் மேக் மோஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி மொமெண்ட்ஸ். அண்ட் தோக்குறவ ஜெயிப்பா ஜெயிக்கிறவ தோப்பா இதெல்லாம் வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு சொல்கிற மாதிரி இருக்கே தவிர தெர் இஸ் நோ ட்ரூத் டு இட். பிகாஸ் லைஃப் வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும், ஒரு இடத்துல எண்ட் ஆகும். இட்ஸ் மோர் லைக் அ ஸ்ட்ரைட் லைன். இட் ஷுட் பி லைக் வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரைட் லைன், பட் இட் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைக் அவர் தமிழ்நாடு ரோட்ஸ். அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன். நிறைய பேர் அந்த எண்டை நோக்கி நடந்துகிட்ருக்கோம். சில பேர் ஓடுறாங்க, சில பேர் க்ரால் பண்ணி போயிட்டுருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் தேர் பேஸ். ஒன்ஸ் வி ரீச் த எண்ட். செகண்ட் லை என்ன அப்படின்னா, நம்மளோட ஹோப்லெஸ் ரொமான்டிக்ஸ் அண்ட் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருப்போம், இஃப் யூ லவ் சம்ஒன் லெட் தம் கோ, they'll come back if it is meant to be அப்படின்ட்டு. Please don't trust it and toss your feelings like you do in gambling. இப்போது if you want to let someone go, அப்படியே விட்டுருங்க. just do it with full heart, but not with the intention of they would come back. ஏன்னா அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா you'll end up spending all your life waiting for them. எப்போ திரும்பி வருவாங்க, if it is meant to be she'll come back அப்படின்ட்டு. at times ரிலேஷன்ஷிப்ஸில் கண்டிப்பாக ஸ்பேஸ் தேவை. Take your time, go out with your friends, you have your own life ன்னு சொல்கிறதெல்லாம் completely fine. But if it is meant to be அவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்கிறது complete BS. Because love is not a fate. It requires intentionality. It's about choosing each other daily. Third lie, அவங்க உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா உன்னோட ஃபீலிங்ஸை நீ சொல்லாமே அவங்களால புரிஞ்சிக்க முடியும். This is not logical or even scientifically possible. Because love கூட மைண்ட் ரீடிங் அபிலிட்டிஸ் எதுவுமே வர்றதில்லை, லைக் some kind of value added offer or something. 63% of divorces வந்துட்டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷனால் நடக்குது. அண்ட் ஐவ் சீன் திஸ் திங் இன் மை ஃபேமிலி. எங்கள் அம்மா அப்பா கிட்ட கோச்சிட்டு உருன்னு அப்படியே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஷீ வாண்ட்ஸ் him to figure out on his own. அண்ட் அப்பா would be like he wouldn't mind and let it solve on its own சொல்லிட்டு அவரும் கண்டுக்க மாட்டார். we are partners. ஸோ நான் சொல்லாமே அவங்க நான் இதனால் கோச்சிட்ருக்கேன்னு புரியணும்னு நினச்சோன்னா will end up getting frustrated.
ஏன்னா நம்மளோட நீட்ஸ் அண்ட் our ஃபீலிங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி அட்ரஸ்ட் until and unless you communicate it with them. Another lie, நான் ஒரு இண்டிபெண்ட்டான பர்சன். This is a biggest lie. The phrase is like, I am totally independent, I'm self-sufficient, I don't need anyone னு சொல்கிறது. Because humans are not designed to do that. We are not designed to be alone. ஒரு சேயிங் இருக்குது என்னென்னா, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ கிட். ஒரு குழந்தை கோடிபெண்டாக இருந்தால் மட்டும்தான் அதால் வளரவே முடியும், இல்லைன்னா இட்ஸ் ஓவர். அதே மாதிரி வி ஹியூமன்ஸ் ஆர் டிசைன் டு பி கோடிபெண்ட். வி ஆர் டிசைன் டு லவ், வி ஆர் டிசைன் டு ஹாவ் ட்ரைப்ஸ். அண்ட் நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டி இஸ் ஃபுல் ஆன் ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ். நம்ம மேலே தனியாக இருக்க சொல்லி அது திணிக்குது. லைக் you can do it alone, you're all right, self-improvement, self-confidence, self-esteem, self. We don't talk about group affiliation or collaboration. நான் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு ஒருத்தங்க பிராக் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ, they are just being delusional. பிகாஸ் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து சாப்பிட்ற ஃபுட் அண்ட் நான் பேசுகிற மீடியம் கூட நான் இன்னொருத்தரோட ஒர்க்கை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். we are all being co-dependent. And then finally, நம்ம வழக்கமாக சொல்கிற ஒரு பெரிய லை, time heals all wounds. இது உண்மை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் எஸ், பட் ஃபார் சம் கேசஸ். லைக் அன்றைக்கி நீங்கள் அம்மாவுக்கு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் கட் பண்ணிங்கல்ல, அந்த காயம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்காது. ஆர் உங்களுக்கு நடந்த அந்த ஆப்ரேஷன் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹர்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான காயங்கள் வந்துட்டு எதர் ஹீல்ட் ஆர் ஹீலிங் ஆர் ஃபெஸ்டரிங், பட் இமோஷனல் பாடி இஸ் நாட் த சேம். நீங்கள் நினைக்கலாம், ஆஸ் லாங் அஸ் ஐ டோன்ட் டாக் அபவுட் இட் ஆர் பே அட்டென்ஷன் டு இட், இட்ஸ் நாட் கோன் பாதர் மீ. டேஸ் போக போக அது மறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. பட் பிக்சரைஸ் திஸ், நீங்கள் வந்து லைஃப்ன்ற ஒரு காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஹர்ட் வருது, பட் யூஆர் நாட் டீலிங் வித் இட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே பேக் சீட்டில் போடுறீங்க, அப்படியே இது ஃபேட் ஆகிடும் டேஸ் போக போக அப்படின்ட்டு. பட் நோ, இட் டர்ன்ஸ் அவுட் தட் தோஸ் அன்ட்ரீட்டட் wounds ஆர் த வீல்ஸ் தட் ட்ரைவ்ஸ் யூ. ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குறீங்க அண்ட் ஸ்டார்டட் டு கெட் த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்னா, நீங்கள் அதை ட்ரீட் பண்ணாமல் அதுலேருந்து ஹீல் ஆகாமல் அப்படியே விட்டிங்கன்னா, அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஆல் வால்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ எஸ், டைம் டசன்ட் ஹீல் ஆல் த wounds. You better deal with it. So we are at the end of this episode and I think I'm going to post the part 2 of Lies We Love Sona. So உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, please keep me posted on Instagram. Thanks for listening. Bye-bye.